வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா படிக்கிறீங்களா? காலை உணவுங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? நல்லா சாப்பிடுங்க. நல்லா தெம்பா இருக்கணும். நல்லா விளையாடுங்க. நல்லா படிங்க. எல்லாம் உட்காரு. சொல்லுவீங்களா? யார் சொல்ல? யாருக்கு ஒருத்தர் எந்த சின்ன சொல்லுங்க. ஒரு பையன் ஒருத்தர் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. உட்காருங்க. நீங்க பண்ணி வெரி குட். வேற யார் சொல்றீங்க? வெரி குட். வெரி குட். வெரி குட். மலை மிசை ஏறினால் மானடி இலை மிசை. சரி, யாராச்சும் கேபிசி சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. Very good. Very good. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம். தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெத்தவங்க வைக்கிற வேண்டுகோள் ஒன்னே ஒண்ணுதான். பிள்ளைய பத்தி நல்ல ட்ரெஸ் போட்டு நீங்க ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்பி வைக்க, மற்றதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம். ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு நாம் பெற்றிருக்கிறோம் என்பதே நம்முடைய தமிழ்நாட்டிற்கான ஒரு பெருமை. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு அமைந்ததில் தொடங்கி அரசு பள்ளிகளின் மீதான மக்களின் நம்பிக்கை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. இதற்கு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு முதல் நவீன கற்றலுக்கான முன்னோடி திட்டங்கள் வரை ஒவ்வொன்றையும் தொடர்ந்து மேம்படுத்தி வருவதுதான் முக்கிய காரணம். இதன் விளைவாகவே இதுவரை இல்லாத உச்சமாக இந்த 2025-2026 கல்வியாண்டில் கடந்த ஜூலை 30 வரை மட்டுமே 4,364 மாணவ செல்வங்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர். காலை உணவு திட்டம் முதல் வெளிநாடு கல்வி சுற்றுலா வரை திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்திய ஒன்றியத்திற்கே முன்மாதிரியாக மிளர்கின்றன. அதனை மிக சிறப்பாக மாணவ செல்வங்களுக்கு கொண்டு சேர்த்து வரும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் 1000 முத்தங்களுடன் மாணவ செல்வங்களை வரவேற்கிறோம் என அந்த 4 லட்சம் பேரையும் அன்பால் அரவணைத்துள்ளார். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷன் வந்துச்சுன்னா திஸ் இஸ் மை டார்கெட் அப்படின்னு சொல்லவே முடியாது. லைஃப் லாங் இட் இஸ் கோயிங் டு பி a guiding principle, guiding light for us. ஏதாச்சும் நேரம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நானும் PhD முடிச்சுட்டு நீங்க ஒரு டாக்டரா நீங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா டெசிக்னேஷன் ஷுட் நாட் ஸ்டாப். இல்லையா? எஜுகேஷன் அப்படிங்கும்போது எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அதனால தான் இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமா பேசக்கூடியது சோசியல் மீடியா சார்ந்து how much they have been addicted. doom scrolling அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க எல்லாருமே பயன்படுத்துவாங்க. doom scrolling is nothing but குழந்தைங்க பெற்றவங்க ஒரு 5 minutes போன் பார்த்துட்டு கொடுக்குறேன்னு வாங்குறாங்க. ஆனால் 5 minutes அதை திருப்பி கொடுக்க முடியாது. டெக்னாலஜி வைஸ் எந்த லிமிட் வரைக்கும் அவங்க பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு இருக்கான டெக்னாலஜி நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் தான். இப்போ AI அவதார் லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. பட் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் எங்களுடைய ஒரு ஹியூமன் டீச்சர்ஸ் நின்று நடத்துறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே வந்துடாது. மகனே
நான் தூத்துக்குடி மாவட்டத்துல நான் ஸ்கூல் முடிகிற டயத்துல நான் உள்ள போற இன்ஸ்பெக்ஷன் குழந்தைங்க வெளியில வந்துருந்தாங்க. ஒரு கூப்பிட்டு கேட்டேன், உனக்கு என்னப்பா இன்னைக்கு பாடம் நடத்துனாங்கன்னா எங்களுக்கு கணக்கு பாடம் நடத்துனாங்க என்று சொன்னாங்க. கணக்கு பாடத்துல உங்களுக்கு என்னப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னு தான் நான் கேட்டேன். நாங்க என்ன பாடம் பார்த்தீங்க? இன்னைக்கு என்ன புதுசா கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க. சரி, என்ன எப்படி வாங்குவீங்க? எல்லாத்தையும் வயசான விட்டு கரெக்டா சுத்திட்டு வந்தேன். அது ஏமாத்தாம வெரி குட். என்ன டீச்சர் பேரு? மாலா மிஸ். வெரி குட். அந்த கணக்கு டீச்சர் கணக்கு பாடம் மட்டும் நடத்தும். அந்த பிள்ளைக்கு நான் அறத்தைன்னு சொல்லி தருகிறார்கள் என்று சொல்லும்போது எனக்கு அந்த குழந்தைங்களோட இந்த பிஞ்சு மனசுல நீங்க சொல்லிக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்படி போய் பதியும். அது குழந்தைங்க அவ்வளவு பெருமையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நம்ம டீச்சர்ஸ் நிறைய திங்க் பண்ணுங்க. பாடம் நடத்தும் பொழுது இந்த சோஷியல் காஸ் சார்ந்து நம்ம என்ன நம்ம சொல்ல போகிறோம், என்ன மாதிரியான அவேர்னஸ் பிள்ளைகளுக்கு நம்ம சொல்ல போகிறோம் என்பதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிடி மாஸ்டர் பார்த்துட்டே இருப்பார். சரி, இந்த பொண்ணுக்கு இந்த பையனுக்கு இந்த விளையாட்டு நல்லா வருது அப்படின்னு கூப்பிட்டு உன்னை என்கரேஜ் பண்ணுவாங்க.